தேனி மாவட்டம் போடியில் முதியவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மூவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் போடி நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் 72 வயதான ராதாகிருஷ்ணன். இவரது நிலத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் செங்கல் சூளை வைத்து நடத்தி வந்துள்ளார். முதியவர் ராதாகிருஷ்ணனின் நிலத்தில் செங்கல் சூளை நடத்துவதற்கும் மண் எடுப்பதற்கும் செங்கல் சூளை நடத்தி வரும் மாரிமுத்துவிடம் வாடகை மற்றும் மின் கட்டணம் கடந்த 9 மாதங்களாக வழங்காததால் தொடர்ந்து பணம் கேட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30/7/2022 ஆண்டு அன்று பணம் கேட்டு வந்த முதியவரை மாரிமுத்து மற்றும் அவரது கூட்டாளிகளான சுரேஷ்குமார், மதன்குமார் மூவரும் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக போடி நகர் காவல் நிலையத்தில் 3 நபர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இன்று வழக்கு விசாரணை முடிவு பெற்று மூவரும் கொலை குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டு மூவருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும், அபராத தொகையை கட்டத் தவறினால் மேலும் 3 மாத கால சிறை தண்டனை என மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணம் ஜே நடராஜன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர்.